மீதிலே ஒரு தூசு விழுந்த போதிலே பெருமலையாய் எண்ணிக்கொண்டு துன்பம் கொண்டவரே, பெருவாரி பொருளை எல்லாம் பேரிறைவன் வழியிலே செலவு செய்தவர் அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. الله سبحانه وتعالى الرحمن الرحيم الرحمن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكلا وعد الله الحسنى. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي. நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக நடத்தி செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாக்கிய பொறுமையை மத்தியில் நாம் பிறந்ததன் காரணமாக அல்லாஹ் நமக்கு தௌபாவுடைய சில நசீபாக்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக நாம் இஸ்லாத்திலே முஸ்லிம்களாக இருப்பதற்கும் பூமிகளாக இருப்பதற்கும் யாரெல்லாம் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களை நினைவு கூடுகின்ற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். இறை நேசர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை நினைவுகளை எல்லாம் நினைவுபடுத்துகிறார். எவ்வாறு என்று சொன்னால் மக்காமே இப்ராஹீம் என்று சொல்லுகின்ற இடம் இன்றும் காலத்துள்ளாக இருக்கிறது. என்னங்க ஒரே ஒரு தடவை பள்ளிவாசலை கட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் அல்லாஹ் இன்றும் பாதுகாத்து அந்த இடத்தை வைத்திருக்கிறான். அங்கு தொழுவதற்கும் அங்கே போய் நிற்பதற்கும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். என்று சொல்லியிருக்கிறார். எனவே நல்லவர்கள் அவருடைய சம்பந்தப்பட்ட அவருடைய பொறுப்புகள் நினைவுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலும் விரும்புகின்றார்கள். எனவே இன்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது அல்லாஹ்வை ரசூலை மட்டும் நாம் நினைக்க வேண்டும், அவர்களை மட்டும் பிரியம் கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் நாம் இஸ்லாத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் வெறும் அல்லாஹ்வை ரசூலை பிரியப்படுவதை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதே கிடையாது. மாறாக அல்லாஹ் அவர்கள் சம்பந்தப்பட்ட ரசூல் அவர்கள் சம்பந்தப்பட்டதை பிரியப்பட வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எல்லா இடத்திலும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நினைவுகூட வேண்டும். குறிப்பாக ரமலான் ஆண்டினுடைய கடைசி கட்டத்திலே, வருடத்துடைய கடைசி கட்டத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 2024 கடைசி காலங்கள் ஒரு வருடத்தின் தொடக்கமும் ஒரு வருடத்தின் கடைசியும் மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் நாம் வருடத்தின் கடைசியும் தௌபாவை கொண்டு, வருடத்துடைய தொடக்கம் தௌபாவை கொண்டு, வருடத்துடைய கடைசி சிக்கரை கொண்டு, வருடத்துடைய தொடக்கம் சிக்கரை கொண்டு நாம் தொடங்கினால் அந்த ஆண்டே அந்த சிறப்பாக தருகிறார் என்ற அடிப்படையில் நாம் இன்று ஜமாஅத் ஆகிய மாதம் 22 சையதுனா சித்திக் நாயகம் அவர்களுடைய உருசுபி தினமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்ற தினமாக இருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு சித்திக் நாயகத்தை நபியையும் பிரிக்க முடியாமல் ஆக்கிவிட்டார் என்று சொன்னால், யா சாஹிபே யாரே தாராவும் அவர் இருந்தார், புகையும் நபியோடு இருந்தார். அல்லாஹ் அவருடைய மரணத்திற்கு பிறகும் கூட மசாரிலையும் நபியோடு அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டார் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நெருக்கம் யாருக்கும் கிடையாது. அவ்வளவு பெஹ்லா நம்பர் அபூபக்கர் என்று சொல்வார். இஸ்லாத்தினுடைய நபிமார்களுக்கு பிறகு பெருமானாருக்கு பிறகு ஒரு அந்தஸ்து மூமின்களில் இருக்கிறது என்று சொன்னால் அது சித்திக் நாயகம் மட்டும்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தௌபாவுடைய மஜ்லிஸ் சித்திக் நாயகம் சம்பந்தமாக யாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ, யாரை பற்றி தெரிந்து கொள்வது ஈமானின் ஒரு அங்கமோ, ஈமான் என்றார்கள் பெருமானார். ஈமானின் ஒரு அங்கம் அவர்களை நேசிப்பது, என்றார்கள் பெருமானார். அவர்களை கோபிப்பது நயவஞ்சகத்தனம் என்பதை தாண்டி அது குஃபர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடிப்படையில் சித்திக் நாயகருடைய பிரியத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைய தினம் அவர்களுடைய நினைவாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் என்பது இன்று முஸ்லிம் சமூகத்தில் யார் யாருடைய வரலாறையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சித்திக் நாயகம் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் தெரியவில்லை. சித்திக் நாயகம் யார் என்று சொன்னால் அவருடைய அசல் பெயர் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் பின் ஆமிர் என்று சொல்லுகின்ற
நபியுடைய பரம்பரையிலே அவர்களுடைய 6வது பாட்டனார்கள் சேருகின்றார்கள் சித்திக் நாயகம் அவர்கள். முர்ராபின் காப் என்று சொல்லுகின்றார். நபியினுடைய பாரம்பரியம் சித்திக் நாயகனுடைய பாரம்பரியம் நான் 6வது தலைமுறை 100வது சேருகிறது என்று சொன்னால் அது மிகையாக ஆகும். விளம்பரங்கள் சொல்லுகின்றார்கள், இது புத்தவாக்கியரை கொண்டு யாரும் மறக்க முடியாத அளவுக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. அன்ன அபாபக்கரின் காலம் மகிப்பல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினன் பிஹி மின் அஅவாமில் கல்க் என்று சொல்லுகிறார். பெருமானாரை முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சார் சித்திக் நாயகம் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் நபிமார்களுக்கு பிறகு படைப்புகளிலே அவர்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்ற ஒரு செய்தி. அதனால் தான் ஜும்மாவுடைய குத்துபாக்களில் அவருடைய பெயர், தராவீகளிலே தஸ்பீஹ்களிலே அவருடைய பெயர், எந்த இடத்தில் அவருடைய பெயர்களை நம்மால் விட முடிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படைத்தன்மை எடுத்து விட்டாலும் சிறந்தது, அவருடைய வீரத்தனம் எடுத்து விட்டாலும் உயர்ந்தது. அலிநாயகம் அவருடைய காலத்தில் எல்லா மக்களும் போய் கேட்டார்கள். அலிநாயகம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்டார்கள், மக்களில் மிக வீரமானவர் யார் என்று தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது எல்லாம் உங்களுடைய அவருடைய பெயரை சொன்னார்கள். அரியே நீங்கள் தான் கைபரை ஒரு கையில் தூக்கியவர்களாச்சே, பாத்தீங்க கைபாராச்சே, நீங்கள் தான் மிக வீரர் என்று சொல்கின்ற பொழுது சித்திக் நாயகத்தை பற்றி அலிநாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கிடையாது, சித்திக் நாயகம் தான் மிகப்பெரிய வீரர். காரணம், இஸ்லாமுடைய முழக்கத்திலே நபி அவர்களுக்கு வருகின்ற சிரமங்களை கஷ்டங்களை தனியாக நின்று அவர்கள் தான் தடுத்தார்கள் என்ற செய்தியை தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனிலே பல வசனங்கள் சித்திக் ரலியல்லாஹு பற்றி பேசுகிறது. சஹாபாக்களை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நபியினுடைய சோகத்திலே சித்திக் நாயகம் இருந்தார்கள் என்று ஒரு வார்த்தை குர்ஆனில் செய்யப்பட்டது. அதனால்தான் சித்திக் நாயகத்துடைய சோகத்தை சஹாபியத்தை யாராவது மறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார். ஏன் குர்ஆனில் வந்து விட்டது, இது எப்பொழுது சாஹிபி என்று யாரும் கூட இல்லாத அந்த இடத்தில் சித்திக் நாயகம் கூட இருந்து விட்டார். குர்ஆன் அவர் பதிவு செய்தார். அந்த நிகழ்வு வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. அதனால்தான் அதனுடைய அந்தஸ்தை கேட்க செய்தனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என் வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகள் ஒரு பக்கம், சித்திக் நாயகர் அந்த சௌரிலே இருந்தார்கள் நபியோடு, அவர்களை பாதுகாத்தார்களே அது ஒரு பக்கம். இன்று எல்லாரும் தீனை பாதுகாக்கின்றார்கள், ஆனால் தீனுடைய அசலாக இருக்கக்கூடிய நபியை பாதுகாத்தவர்கள் சித்திக் நாயகர். இன்று எல்லாரும் எல்லா கூட்டங்களும் கோஷமிடுகிறது, நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்குகிறோம், தீனை பாதுகாக்குகின்றோம், எங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த தீனை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தீனுக்கு அசலாக இருக்கக்கூடிய நபியை பாதுகாத்தவர்கள் சித்திக் நாயகம் என்று சொன்னால் அது நிலையாக ஆனாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சித்திக் நாயகம் அவருடைய அந்தஸ்து என்ன, உயர்வு என்ன என்பதை புரிந்து கொள்கின்றார். அதனால்தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்னல் முராத பிஸாஹிபிஹி உனா அபூ பக்கரின் பிலா முனாஸின். யாரிடமும் எந்த மறுப்பும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சித்திக் நாயகத்தை பற்றி தான் இதில் சாஹிபி என்று சொல்லியிருந்தால் எல்லாரும் சித்திக் நாயகம் தான் உறக்க பொருளை சொல்லிக்கிட்டார் என்ற செய்தியை நாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அதை சித்திக் நாயகம் மக்களுக்கு மத்தியில் அடிப்படையில் சொன்னார்கள். எல்லா சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டார்கள். சித்திக் ரலியல்லாஹு ஒரு தடவை பிரசங்கம் கொடுத்தார்கள். கேட்டார்கள், மக்களை பார்த்து சூரத்து தௌபா, உங்களில் யாராவது சூரை தௌபா ஓதியவர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டு ஒரே ஒரு மனிதன் எடுத்தார். ஆனால் நான் தௌபா ஓதினேன் என்று சொல்லுகின்ற பொழுது என்றால் ஓதி காட்டி என்று சொன்னார்கள். எப்பொழுது அந்த சூரத்து தௌபாவுடைய 40வது ஆயத் என்று வருகின்ற பொழுது சித்திக் நாயகம் அழுகின்றார்கள். சொன்னார்கள், ஆனா வல்லாஹி சாஹிபுஹு, அல்லாஹ் மீது சத்தியமாக ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து தௌபாவில் சொன்ன சாஹிப் நான் தான் என்றார்கள். சித்திக் நாயகம் என்று சொன்னால் நாம் தஃசீரை தவறி போட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய உயர்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம்.
குர்ஆனில் ஒரு ஆயத்து கிடையாது, பலதரப்பட்ட ஆயத்துகள். சூரத்து சுமரிலே வருகின்ற 34வது ஆயத்திலே அல்லாஹ் வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி, வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி, உண்மையை யார் கொண்டு வந்தாரோ, அவரை யார் உண்மைப்படுத்தினாரோ என்று வருகின்ற ஒரு ஆயத்திலே சிதக் என்பது நபியை குறிக்கிறது. சத்தக பிஹி, அந்த உண்மையை கொண்டு வந்தவரை உண்மைப்படுத்தினாரே, அது சீதனா சித்திக் நாயகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ற ஒரு செய்தியை நாம் எல்லா தஃசீருடைய கிதாபுகளில் பார்க்க முடிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட சித்திக் ரலியல்லாஹு குர்ஆனிலே அல்லாஹ் மூமின்களை எத்தனை வசனங்களை கொண்டு புகழ்ந்து பேசுகின்றார்கள். அது முஹ்சினீன் என்ற ஆயத்தாக இருக்கட்டும், முத்தகீன் என்ற ஒருவராக இருக்கட்டும், மூமினீனாக இருக்கட்டும், இது எல்லா கியாமத் வரை வருகின்ற மூமின்கள் நுழைவார்கள், முத்தகீன்கள் நுழைவார்கள், முஹ்சினீன்கள் நுழைவார்கள். முதலில் நுழைவு சித்திக் நாயகங்களை தெரிந்து. அதனால்தான் மொத்த உலகத்தினுடைய ஈமானை ஒரு தராசில் வைத்து, சித்திக் நாயகனுடைய ஈமானை ஒரு தராசில் வைத்து விட்டால் தரஜக ஈமான் அதிபத்திருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்திக் நாயகனுடைய ஈமான் உயர்ந்துவிட்டு ஏன் தெரியுமா? இன்று எல்லாரும் எந்த இடத்தில் நிற்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒருத்தருடைய அந்தஸ்து தெரியுமா? அவருடைய மர்தபா, அவர் எந்த குவாலிட்டியில் இருக்கின்றார், எந்த இடத்தில் இருக்கின்றார், அவருடைய ஸ்தானம் என்ன என்பதை தெரிந்துதான் எடை போடப்படும். சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்தை தெரிய ஆசைப்படுகின்றவர்களே, நீங்கள் எல்லாம் மிம்பரில் இருக்கின்றீர்கள், மிஹ்ராபில் இருக்கின்றீர்கள், பள்ளிவாசலுடைய முஸல்லாவில் இருக்கின்றீர்கள். நபி நிற்க சொன்ன இடத்தில் இருக்கின்றீர்கள், நபி நின்ற இடத்தில் நாமும் நிற்கவில்லை. வாழுகின்ற பொழுது நபி நின்ற இடத்தில் நின்றவர்கள் சித்திக் நாயகம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நபியினுடைய மக்கானில் நின்றவர்கள் சித்திக் நாயகம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் பெருமானார் தன்னால் எப்பொழுது போய் இமாமத் செய்ய முடியவில்லை என்பது தெரிந்துவிட்டதோ, நான் தொலை வைக்க முடியாது, வேண்டும் யோசிக்கவில்லை நபி, எல்லாத்தையும் ஆலோசனை செய்த நபி, இமாமத்திற்கு தனக்கு பிறகு யாரையும் யோசிக்கவில்லை. இன்று பல கூட்டம் குளிர்ச்சி காய்கிறது. நபிக்கு பிறகு அலி நாயகனுடைய மகாமை கொண்டு வருகின்றவர்கள் எங்கே அலி ரலியல்லாஹு அந்தஸ்து, அதை நபி அவர்கள் வைத்து விட்டார்கள். நபி எந்த மகாமை அலி நாயகத்திற்கு கொடுத்தார்களோ அந்த மகாம் தான் அவர்களுக்கு தவிர சித்திக் நாயகனுடைய மகாமை உமர் பின் கத்தாபால் எப்பொழுது அடைய முடியவில்லையோ, உஸ்மான் பின் அஃபானார் அடைய முடியவில்லையோ, சித்திக் நாயகனுடைய அந்தஸ்தை ஒருபோது அலி இப்னு அபீ தாலிபால் அடையவே முடியாது என்பது அஹ்லுஸ் ஜமாஅத்துடைய கொள்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பெருமானார் சொன்னார்கள், முரு அபூபக்கரின், யோசிக்காமல் சொன்னார்கள், முரு அபூபக்கரின், அபூபக்கர் இடத்தில் போய் சொல்லுங்கள், நீங்கள் ஏவுங்கள், நான் என்ன இடத்தில் நிற்பதற்கு அபூபக்கருக்கு மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கையை தகுதி இருக்கிறது என்று தானே தன் வாழ்க்கையிலே தன்னுடைய இடத்தில் நிற்க வைத்து நபி அவர்கள் சித்திக் நாயகத்தை அழகு பார்த்து விட்டார்கள் என்பதை தெரிகிறது. இப்படி ஒரு தாய் தனக்கு போடப்பட்ட தன் வீட்டில் இருந்து வந்த சீதனங்களை, நகைகளை தன்னுடைய பிள்ளைக்கு போட்டு அலங்கரித்து பார்க்கின்றாரோ, என் காதில் இருந்த அந்த காலில் இருக்கக்கூடிய இந்த நகைகள் எல்லாம் உனக்கு எப்படி இருக்கிறது என்று பிள்ளை போட்டு அழகு பார்க்கின்றாரோ, அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்தை நான் வாழுகின்ற பொழுதே நபியடத்தில் நிற்பாட்டப்பட்டு விட்டார்கள். எல்லா கலீஃபாக்கள் நபியுடைய இடத்தில் நின்றார்கள். பின்னால் தான் நபி பார்க்கவில்லை, ஆலோசனையின் அடிப்படையில் பின்னால் உருவாக்கப்பட்டது. ஆனால் நபியுடைய இஷாராவின் அடிப்படையில் நேரடியாக சித்திக் நாயகம் நிப்பாட்டப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறார். சித்திக் நாயகனுடைய அந்தஸ்தை யாருக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். சூரே தஹரீம் என்று சொல்லுகின்ற அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வ ஜிப்ரீலு வ ஸாலிஹுல் முஃமினீன். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸாலிஹுல் முஃமினீன் என்ற ஒரு வார்த்தை, மூமின்களின் நல்லவர் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். செய்தா தஃசீர்களிலே சயீத் பின் ஜுபைர் போன்றவர்கள், லவீமா போன்றவர்கள் சொல்கிறார்கள். அதை கொண்டு நோக்கம் செய்தா சித்திக் நாயகம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி நமக்கு தஃசீருடைய கிதாபுகளை கொண்டு தெரிகிறது. எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் மூமின்களுடைய உயர்வை பற்றி
பேசுகிறானோ சித்திக் நாயகம் தான் முதலில் குறிக்கும் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கையாக இருக்கிறது. அதனால் அந்த சித்திக் நாயகம் எப்படிப்பட்டவர்கள் நாம் பார்க்க வேண்டும். இன்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. நபி மட்டும் போதும், நபி வழியை போதும் என்று சொல்லுகின்றவர்களே, எந்த சஹாபியும் நபியை கொண்டு ஒரு செய்தியை பதிவு செய்கின்ற பொழுது இது சுன்னத்து தான் என்று சொல்லுகின்ற பொழுது நபியோடு யாரும் இருக்கவில்லை. ரஅய்துன் நபிய என்று சொல்லிவிட்டு அபீ பக்கரின் உமர் என்று ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுகிறார்கள். நபியையும் நான் இவ்வாறு பார்த்தேன், சித்திகையும் இவ்வாறு பார்த்தேன், உமர் பின் கத்தாபையும் இவ்வாறு பார்த்தேன். காலிவை ஃபாலூன ذلك இவ்வாறுதான் அவர்கள் செய்வார்கள், இவ்வாறுதான் அவர்கள் சொல்வார்கள், இவ்வாறுதான் அவர்கள் மூலம் செய்வார்கள். சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னவாக இருக்கிறது? நபியை மட்டும் பின்பற்ற வேண்டும், நபி வழியே நம் வழி என்று சொல்லித்தால் சஹாபாக்கள் நபியோடு நின்றிருப்பார்கள். அடுத்த ஒரு பெயரை கற்பனையில் கூட சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களை சொல்ல வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானார் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. எனக்கு பிறகு நீங்கள் வழியில்லாமல் திணறாதீர்கள், யாரையும் போய் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சித்திகையும் ஃபாரூக்கையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற ஒரு வார்த்தை நபியுடைய நாவலுக்கு வந்துவிட்டது. சஹாபாக்கள் அதை பார்த்துவிட்டது காரணமாகத்தான் நபியுடைய பேரை எல்லாம் வருகிறதோ, நபியினுடைய சுன்னத்தில் செயல்பாடுகள் எங்கெல்லாம் வருகிறதோ சித்திகளுடைய பேரையும் சேர்த்து சொல்கிறார்கள், ஃபாரூக்குடைய பேரையும் சேர்த்து சொல்கிறார்கள். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கை என்பதை நாம் தெரிந்து விளக்க வேண்டும். அதனால் பெருமானார் யாருடைய பெயரை தன் பேரோடு சேர்த்து விட்டார்களோ அவருடைய பெயரை நாம் வாழ்நாள் சொல்லத்தான் செய்வோம். இந்த உலகத்திலும் நாளை வருகையிலும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் யாருடைய இடத்தோடு நபியுடைய இடத்தோடு யாரெல்லாம் கூட சேர்த்து விட்டானோ அவர்களை எப்படி விட முடியும்? அல்லாஹ்வும் அவர்களை விட ஆசைப்படவில்லை, நபியும் இந்த உலகத்தின் விளக்கத்தில் அவர்களை விட ஆசைப்படவில்லை. தன்னுடைய ரவுலாவிலே தன்னுடைய மஸாரோடு அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களை தீனை விட்டு பிரிப்பதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது? இன்று யாரெல்லாம் ரவுலாவுக்கும் ரியாவும் ஜன்னாவுக்கு போகின்றார்களோ நீங்கள் எல்லாம் வெறும் மதீனாவுடைய சொர்க்கத்துடைய பூமிக்கு மட்டும் போகவில்லை, சித்திக்குடைய இடத்திற்கும் தான் போகின்றீர்கள், ஃபாரூக்கையும் தான் கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நபி என்ன சொல்ல வருகின்றார்கள்? எனக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள், எனக்கு சொல்லப்படுகின்ற சலாங்கள் எல்லாமும் சித்திக்கும் சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நபி தன்னோடு சேர்த்து வைக்கின்றார்கள். அது தானாக நடந்ததா? உலகில் எத்தனையோ பேர் வசியம் செய்து விட்டு செல்கின்றார்கள். என்னங்க, என்னை இந்த இடத்தில் நடத்துங்கள், எனக்கு இவர் தொழில் வைக்க வேண்டும், எனக்கு இது நடக்க வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். ஆசைகள் நிறைவேறுவது கிடையாது. சித்திக் நாயகனுடைய அந்த மரணம் 63 வயதிலே நடந்துச்சு. அது யாரால் ஏற்படுத்தப்பட்டுச்சு? நபி இந்த உலகத்தை விட்டு 63 வயதில் பிரிந்தார்கள், சித்திக் நாயகம் பிரிந்தார்கள், ஃபாரூக் ஆஸமும் பிரிந்தார்கள். நாம் நினைத்து நடக்குமா? நாம் இன்று நாம் நபியை நேசிக்கிறவர்கள் சொல்லுகிறார் 63 வயதில் மரணம் ஏற்படுகிறதா? அது நாம செட்டப் செய்ய முடியாது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சித்திக் நாயகத்தை நபியோடு சேர்த்து வைத்து விட்டார் என்று சொன்னால் அதே 63 வயது, அதே திங்கட்கிழமை நபி மாட்டிற்கு அதே நாள் அதே வயது என்று மரணித்தார்கள் என்று சொன்னால் இன்னும் என்ன சொன்னார்கள் சித்திக் நாயகம்? என்னை போய் நபிக்கு பக்கத்தில் நீங்கள் அழைத்து விடாதீர்கள், என்னுடைய ஜனாசாவை நபியுடைய ரவுலாவுக்கு முன்னால் சென்று வைத்து அனுமதி கேளுங்கள், உள்ளிருந்து சத்தம் வந்தால் அங்கே அடக்குங்கள் என்று சொன்னார்களே. யார் இதை ஏற்பாடு செய்ய முடியும்? எந்த மன்னரும், சவுதி மன்னராக இருந்தாலும் சரி, உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, அவராக விரும்பி நான் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறேன் என்று போய் வைக்க முடியாது என்று சொன்னார். அதுக்கு என்ற சப்தம் பெருமானுடைய ரவுலாவிற்கு வந்தது என்று சொன்னார். இது சித்திக் நாயகனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே ஒரு தகுதி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனுடைய பல வசனங்கள் நேரங்களில் சித்திக் நாயகனுடைய அந்தஸ்தை குர்ஆன் பேசுகிறது. எந்த கலாமுல்லாஹ் தன்னுடைய தௌஹீதை பற்றி பேசுகிறதோ, தன் நபியுடைய ரிசாலத்தின் உயர்வை பற்றி பேசுகிறதோ, அதே கலாமுல்லாஹ் இன்று சித்திகை புகழாதீர்கள், நினைக்காதீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் புகழ மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்படி என்று கேட்டால் அவரை ஒருவரை கூப்பிட்டு அமர்ந்து குர்ஆனை ஓதுங்கள், சூரத்துல் லைல் என்று சொல்லுகின்ற
சூறாவை ஓதுங்கள் என்று சொன்னால் அவர் ஓதுகின்றார். ஓதிக்கொண்டே வருகிறார். ஆயத்து வந்து விட்டது. சூரத்துல் லைலுடைய 17வது ஆயத். என்று சொன்னவுடன் நாம் எல்லாம் கேட்டிருக்கோம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர் சொல்லுகிறார், குர்ஆனை ஓதினேன், கிடையாது கிடையாது. நான் கலாமுல்லாவை ஓதினேன், கிடையாது கிடையாது. நீங்கள் சித்திக் நாயகனுடைய புகழ் மாலை பாடினீர்கள். எந்த புகழை அல்லாஹ் கியாமத் வரை பாட வேண்டும் என்று உம்மத்திற்கு உத்தரவிட்டானோ, நபியுடைய நேசருடைய புகழ் மாலை, எந்த நபியின் நேசரை நபி அவர்கள் வாழ்நாள் புகழ் மாலை பாடினார்களோ எல்லாருக்கும் நான் உபகாரம் செய்து விட்டேன். பெருமானார் சொன்னாங்க, மா நஃபானி மாலு அஹதின் மா நஃபானி மாலு அபீ பக்கரின். எல்லாம் பரிகாரம் செய்து விட்டேன். சித்திகே, உனக்கு நான் பரிகாரம் செய்யவில்லையே. நான் எதை பரிகாரம் செய்வது? உலகத்தில் எந்த பொருளை கொடுத்தாலும் பரிகாரமாக ஆகாது. சித்தி, நீ எனக்காக ஒன்றை கொடுத்து விட்டாய், பரிகாரம் என்ன? நான் என்னை உனக்காக தந்து விடுகிறேன் என்று பெருமானார் கொடுத்தார்கள். இதுதான் பரிகாரம். உலகத்தின் வஸ்துக்களை கொடுக்கவில்லை, சித்தி தன்னையே கொடுத்து விட்டார்கள். அதனால் நாம் நபியுடைய அந்த அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாயகத்துடைய வாசங்களை, நேசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறார்கள், அத்தகா மிக அல்லாஹ்வை பயப்படுகின்றவர் என்று அல்லாஹ் பெருமானை சொல்லுகிறார்கள். யார் தெரியுமா? சித்தீக்குல் அக்பர் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகின்றேன். நான் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன், ஆனால் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறேன். நபி சொன்னார்கள் தன்னை பற்றி. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் அத்தகா என்ற ஒரு வார்த்தையை சித்திக்கு சொல்லுகிறான் என்று சொன்னார். இந்த சித்திக்கு நாயகத்தை யார் தெரிந்து கொள்ள முடியும்? யார் விளங்க முடியும்? அந்த சித்தியை கொள்ளாமல் இருக்க முடியுமா என்பதைத்தான் நாம் இங்கே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் உயர்வுகள், அந்தஸ்துகள் உலகம் இருக்கின்றவரை பேசப்பட வேண்டும் என்பதுதான். அபூ பக்கரின் அஹக்குல் உம்மத்தி பிதுகூலி பிஹா என்ற ஒரு வார்த்தை யார் யாரோ அக்ஹாக்குள் நுழைவார் என்று சொன்னார். முதலில் தகுதியானவர்கள் அக்ஹா என்ற வசனத்திற்கு சொந்தக்காரர். அதில் சித்திக் நாயகம் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் எத்தனையோ சிபத்துகளை சித்திக் நாயகத்துடைய உயர்வை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறார். ஏன் சூரத்துல் நூரிலே வருகின்ற 22வது ஆயத், வலா யஅதலி உல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அய்யூது லில் குர்பா என்று வருகின்ற ஒரு ஆயத்திலே அப்துல்லாஹ் இப்னு குபார் ரஹ்மத்துல்லாஹி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லித் தருகிறார்கள், ஆதிஹி அல்தா ஆயத்தின் கிதாபில்லாஹ். இந்த ஆயத்து தான் அல்லாஹ்வுடைய வசனத்திலே மிகவும் ஆதரிக்க வேண்டிய ஆயத் என்று சொல்கிறார்கள். காரணம் சித்திக் நாயகம் இந்த ஆயத் எதை சொல்கிறார்கள்? வல்லாஹி இன்னி லஉஹிப்பு அன் யஃபா அல்லாஹு லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பதற்கு நான் ரொம்பவும் தகுதியானவன், பிரியப்படுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் யாரெல்லாம் நஃபகாக்களை நிப்பாட்டி விட்டார்களோ, செய்தான் மிஸ்தாக் என்று சொல்கிற சஹாபிக்கு நினைப்பு நஃபகாவை விட்டுவிட்டார் என்று சொன்னார். சித்திக் நாயகத்தின் உயர்வு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உம்மத்திலெல்லாம் சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்திலே எல்லாம் அடிபடித்துக் கொண்டிருக்கிறது. சித்திக் நாயகத்துடைய விஷயத்தில் நாவை திறப்பதற்கு இன்று எத்தனையோ கூட்டங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் காலங்கள் கடந்து தமிழ் கோடியாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபியை புகழுகின்ற பொழுது சித்திக் நாயகத்தை சேர்த்துக் கொண்டார். இன்னும் சொல்ல போனால் நபியை கண்டிக்கின்ற பொழுது கூட சித்திக் நாயகத்தை அல்லாஹ் சேர்த்துக் கொண்டார். நபி சித்திக் நாயகன் கண்டிப்பில் கூட சேர்த்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களை யாரும் பிரிக்க முடியாது. என்னங்க பதிலுடைய கைதிகள் சம்பந்தமாக இருவரும் சேர்ந்து ஒரே முடிவு எடுத்தார்கள். என்ன? அவர்களுக்கு ஃபித்யாவை வாங்கிவிட்டு நஷ்டங்களை விட்டுவிட்டு இந்த கைதிகளை விட்டுவிடலாம் என்ற ஒரு எண்ணம் நபிக்கு தோன்றியது. அதே எண்ணம் தான் சித்திக் நாயகத்துக்கு தோன்றியது. அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான், இருவரையும் சேர்த்தான். லௌலா கிதாபும் மினல்லாஹி சபக லமஸ்ஸகும் பீமா அஹதும் அதாரும் அலைஹி என்று சொல்லுகின்ற சூரத்துல் அன்ஃபாலுடைய வசனங்கள் இதையெல்லாம் பேசுகிறது என்று சொன்னார். அந்த சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுவதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் நபியை ஒரு தடவை பார்த்து விட்டால்
சஹாபியாக இருக்கிறார். அவரை பற்றி குர்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறது. அவரை நாம் பிரியப்படுவது ஈமானின் ஒரு அங்கமாக ஆகிவிடுகிறது. நான் நசுப்பு அஸ்ஹாபி அவரை திட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டால் ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு குணத்தை ஏற்பட்டு விட்டாலே இந்த அந்தஸ்தை சொன்னார். சித்திக் நாயகம் எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் நபியோடு பயணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நட்பு, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி நாம் தவறாக நினைப்பது அது ஈமானுடைய அது பரிபூரண கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சிலர் சித்திக் நாயகத்தின் அந்தஸ்தை கரைக்குறவாக பேசுகிறார். பாத்திமா நாயகியுடைய அந்த சொத்து விஷயத்தை ஈடுபடுத்தி மிகவும் தரவார். பாத்திமா நாயகியுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக சித்திக் நாயகியுடைய அந்தஸ்தை கவனமாக பேசுகின்றவர்களும் உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு சித்திக் நாயகனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு பாத்திமா நாயகி திட்டு விடாதீர்கள். பாத்திமா நாயகியுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு சித்திகை திட்டுவதற்கு யாருக்கும் அறிவுரை கிடையாது. பாத்திமா நாயகி நிறைய சித்திக் நாயகத்தில் வந்து கலீஃபா என்ற அடிப்படையில் நபியுடைய சொத்தை கேட்கின்றார்கள். அவர்கள் துன்யாவை கேட்கவில்லை. வாழ்கின்ற பொழுதே அவர்கள் துன்யாவை விரும்பாத பாத்திமா நாயகி எங்கே அவர்கள் இன்று வரை பாத்திமா நாயகியுடைய அவருடைய கண்டாருடைய அந்த சதகாக்களை கையாட்டுகளை தான் உலகம் முழுக்க சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு துன்யா தேவையா? அவர்கள் போன்ற எலும்புகளை சாப்பிடுகின்றவர்கள் தான் அவர்களுக்கு துன்யா தேவையா? யார் செய்த நிசாய் அஹ்லி ஜன்னாவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்யா தேவையா? துன்யாவில் எதை அவர்கள் விரும்பினார்கள், எதை எடுத்துக்கொண்டார்கள்? வாழ்ந்திருந்தால் விரும்பியிருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? அவர்களுக்கு துன்யா தேவையில்லை. இருந்தாலும் போய் நபி பாத்திமா நாயகி சித்திக் நாயகத்துக்கு போய் கேட்டார்கள். நபியினுடைய அந்த சொத்து சம்பந்தமான சட்டம் உலகம் கொடுக்கின்றவரை தெரிய வேண்டும். நபி விடப்பட்ட சொத்து குடும்பத்திற்கு கிடையாது என்பதை சித்திக் நாயகத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாத்திமா நாயகி போனார்களே தவிர எனக்கு சொத்து ஆசை இருக்கிறது என்ற ஆசையை போகவில்லை. அதனால்தான் எல்லா சூழ்நிலையிலும் ஹக்கிலே இருந்தவர்கள் சையத்னா சித்திக் அக்பர் சொன்னார்கள். பாத்திமா நாயகி மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்ல வந்தார்கள். வல்லாஹி லா நூரது மா தரக்னா ஸலபத்துன் நபி விட்டு போனது எதுவும் உம்மத்திற்கு தானே சொந்தமே தவிர குடும்பத்திற்கு கிடையாது என்ற ஒரு செய்தியை சித்திக் நாயகி மூலமாக அந்த ஹதீஸ் எப்பொழுது பாத்திமா நாயகிக்கு கிடைத்திருந்ததோ அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அது சம்பந்தமாக எந்த ஒரு முறையை செய்ய வேண்டும் என்பதுதான் ஹதீஸின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே அந்த பாத்திமா நாயகி அவர்கள் சித்திக் நாயகம் அவர்களும் பரஸ்பரம் மரணிப்பதற்கு முன்னால் பேசிக் கொண்டார்கள், பொருத்திக் கொண்டார்கள் என்ற செய்தி எல்லாம் புகாரி போன்ற கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த சித்திக் நாயகத்தினுடைய உயர்வை நாம் பேச வேண்டும் என்பதுதான் எல்லாருமே ஆசையாக இருக்கிறது. அவர்கள் சம்பந்தமாக வருகின்ற எவ்வளவோ செய்திகள், அவர்கள் எந்த அளவுக்கு நபியுடைய குடும்பத்தை நேசித்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் பழகினார்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியவில்லை. சில பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில் கிளர்ச்சிகளையும் சட்டைகளையும் உருவாக்கி தருகிறார்கள். தெரியவில்லை அலி நாயகத்துடைய பின்னால் உள்ள ஒரு மகளை உமர் நாயகம் திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சித்திக் நாயகத்துடைய பிறப்பிலைகளெல்லாம் அதில் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஹசன் ரலியல்லாஹுடைய பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த அளவுக்கு இவருக்கு மத்தியில் பிரியங்களும் ஐக்கியங்களும் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சித்திக் நாயகத்தின் அந்தஸ்தை நாம் இந்த தௌபாவுடைய மஜ்லிஸை கொண்டு மக்களுக்கு நாம் திரும்ப திரும்ப சொல்ல ஆசைப்படுகிறோம். அது போன்ற ஒரு சாட்டைகள் திரும்ப திறந்து வரமாட்டார்களே. சித்திக் நாயகத்தை நேசிங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அதுல சித்திக் நாயகத்தை அந்தஸ்தை அதை பற்றி அவருடைய பாசத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் புகட்டுங்கள் என்று சொன்னால் அந்த சித்திக் நாயகத்தை நினைப்பதினால் நேசிப்பதனால் என்ன கிடைக்கும்? இப்னு அஸாகிர் போன்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் தாரீஹே
பக்தாதி போன்றதில்லை அல்லாமா கதீபே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி இதை ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இன்னும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஃபவாயிது ஸஹாபாவிலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அபூ நுஐம் ஹில்யத்துல் அவுலியா போன்ற கிதாபிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். என்னது ஃபிஸ் ஸமாஇ துன்யா முதல் வானத்திலே ஸமானின் அல்ஃப மலக் 80,000 மலக்குகள் இருக்கின்றார்கள். யஸ்தக்பிருல்லாஹ் அந்த மலக்குகளுடைய வேலை என்ன? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டே இருக்கிறார்கள். பாவமே செய்யாத மலக்குமார்கள் பாவம் செய்த மனிதர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நபி சொன்னார்கள், யாருக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள்? நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! இந்த ஹதீஸை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 80,000 மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். நிமன் அஹப்ப அபா பக்ரின் வ உமர அபூபக்கரையும் உமரை ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரை யார் நேசித்தார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வஃபி ஸமாஇ ஸானியா இரண்டாவது வானத்திலே ஸமானின் அல்ஃப மலக் இதே போன்று 80,000 மலக் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடப்பட்டார்கள். நாம் முதல் வானத்திலே வந்துவிட்டோம், பாவ மன்னிப்பு நடந்துவிட்டோம். இரண்டாவது வானத்தில் இருக்கக்கூடிய 80,000 மலக் என்ன தெரியுமா செய்கின்றார்கள்? சபிக்கின்றார்கள். யாருடைய நாவலுக்கு தஸ்பீஹ்கள் வந்து அந்த மலக்குமாருடைய வேலை என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். யுஸப்பிஹூன வ யஹ்மீதுன அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற அந்த மலக்குமார்கள் அது சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா என்று சொன்ன இந்த மலக்குமார்கள் அவருடைய நாவலுக்கு செவிப்பு வருகிறது என்று சொன்னால் சாபம் வருகிறது. யாருக்கு? மன் அபுவதா பக்ரின் வ உமர அபூபக்கரையும் உமரையும் திட்டி பேசுவார்களோ, குறை சொல்லி பேசுவார்களோ, சமூகமே தெரிந்து கொள்ளுங்கள். அபூபக்கரையுடைய யாரையும் உயர்த்தும் விதமாக சித்திக் நாயகி ஹதீஸை காட்டி விடாதீர்கள். நபியுடைய உள்ளம் தாங்காது. இன்னும் சொல்ல போனால் சாதாரண ஒரு சஹாபி நபியின் மீது கலிமா சொன்ன ஒரு சஹாபியை திட்டி பேசிவிட்டால் நபியால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் சித்திக நாயகத்தை திட்டினால் நபி தாங்குவார்களா? அவர் ஈமானில் ஒரு அங்கமாக இருப்பாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் பேசுகிறார்கள்? நமக்கு எந்த வஸ்தியை பற்றி கவலை இல்லை, எந்த பாதையை பற்றி கவலை இல்லை, எந்த நபரை பற்றி நமக்கு கவலை இல்லை. சித்திக நாயகம் தான் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதிலே அவர்களுடைய கண்ணியத்தை யார் உலகத்துக்கு பேசுவாரோ அதை நாம் கொண்டாடுவோம். சித்திக் நாயகனுடைய அந்தஸ்தை யார் குறைவாக பேசுவாரோ அவர் எவ்வளவு பெரிய ஆணாக இருந்தாலும் சரி அவரை தூக்கி எறிவதில் நாம் தயங்க மாட்டோம் என்ற ஒரு செய்தியை ஈமானாக நாம் கொண்டிருக்கிறோம். நமக்கு நம் தந்தைகளை விட, நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய குடும்பத்தை விட சித்திக் நாயகன் மிக முக்கியமானவர். ஏன் என்று சொன்னார், தான் இன்று நாம் தீனிலே இருப்பது காரணமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சித்திக் நாயக் இந்த நபியுடைய போதனை சொல்கிறவர்களே, சித்திக் நாயகருடைய தனிப்பட்ட விஷயங்கள் இன்றும் தீனுடைய அங்கமாக இருக்கிறது. இன்னும் நமக்கு சித்திக் நாயக் தேவை என்று சொல்கிறவர்களே, நீங்கள் குர்ஆனை ஓதாதீர்கள். ஏன்? குர்ஆனாக ஆகுவதற்காக சித்திக் நாயகம், எழுத்து வடிவத்திலே புத்தகமாக ஆகுவதற்காக சித்திக் நாயகம். இதை சொன்னால் இந்த குர்ஆன் நாம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கும் நமக்கு அந்த குர்ஆன் ஹாஃபிஸ் ஷெஃபாக மாறுவதற்கு நம்மால் வாய்ப்பு இருக்காது. சித்திக் நாயகம் குர்ஆன் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அது சித்திக் நாயகம். இன்னும் சொல்ல போனால் சித்திக் நாயகம் சொல்லிய செய்த தனிப்பெரும் சட்டங்கள் எல்லாம் இன்றும் மார்க்க சட்டமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் என்ன மார்க்க சட்டம்? நபி அவர்கள் தந்தைக்கு கொடுத்த அந்த மதிப்பு என்ன? சொத்திலும் சரி எல்லா இடத்திலும் தந்தை தந்தை என்று சொன்ன இடத்தில் சித்திக் நாயகம் தன் ஆட்சி காலத்தில் வந்து தந்தையை ஜத்தை பாட்டனாரை தந்தையாக ஆக்கிவிட்டார்கள். வாப்பாவுடைய ஸ்தானத்தில் வாப்பா இல்லாத ஒரு பாட்டனார் வருவார் என்ற ஒரு செய்தியை சித்திக் நாயகம் தன் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தினார்கள் என்ற ஒரு வரலாறு. இன்னும் சொல்ல போனால் கரீமுடைய சொத்து பத்துகள் எல்லாம் அவர்கள் நபியுடைய குடும்பத்தார்களுக்கு பங்கு பிரிக்கின்ற பொழுது கூடுதலாக கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்திகள் எல்லாம் இருக்கிறது. பாத்திமா நாயகிக்கு சொத்து கொடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தவர்களே, கனிமத்தின் மூலமாக அதிக பங்கு நபியுடைய குடும்பத்தார்கள் கொடுத்தார்கள் என்று ஒரு வரலாறு செய்யப்படுகிறது.
ஃபாத்திமா நாயகி நபியுடைய சொத்தை கொடுக்கவில்லை சொல்லுகின்றவர்கள் குறைவாக சொல்கின்றார்கள். ஏன்? அவர்களுடைய மகனார் ஆயிஷா அம்மையார் சித்திக் நாயகத்தில் நபியுடைய சொத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் சித்திக் நாயகம் மறுத்து விட்டார்கள். உனக்கு நான் தரமாட்டேன். ஏன்? நபியுடைய பொதுவானது என்ற ஒரு செய்தியை சித்திக் நாயகம் வழக்கமாக சொன்னார்கள். நன்றாக தெரிந்து சித்திக் நாயகனுடைய அந்தஸ்தை பேசுவதற்கு ஒரே ஒரு இடம் போதுமானது. அது என்ன இடங்க? பாருங்கள், நபியுடைய மறைவு ஏற்பட்டு விட்டது. ஒரு மனிதன் பிரச்சனைக்குரிய இடத்தில் தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள முடியும். என்னங்க, ஒரு மனுஷன் பஸ்ல உட்கார்ந்து பஸ்ஸை காணும், துடி துடித்து போய்விடுகிறார், பஸ்ஸை விட்டார், ட்ரெயினை விட்டார். பாருங்க, பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உஷாரான மனிதனாக இருந்தாலும் சரி, தனக்கு ஆபத்து வருகின்ற பொழுது, பிரச்சனை வருகின்ற பொழுது தன்னால் முடிவெடுக்க முடியாத நிலைமையில் மனிதன் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார். எல்லா மனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம். சித்திக் நாயகம் விதிவிலக்காக என்னங்க? நபியினுடைய மறைவு மறைந்தது யார்? உண்மையிலே பாதிப்பு யார் வர வேண்டும்? ஒரே வார்த்தை, இந்த காட்சியை பார்ப்பதற்கு முன்னால் நான் வெத்திட்டு போயிருக்கலாமே. அண்ணா, என்னை ஏன் நேரத்தாக வைத்திருக்கிறாய்? நாங்கள் மரணித்து கவலையிலே தவறிட்டு நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டு ஒரு கூட்டுகளாக மண்ணுக்கு இரையாக ஆகியிருக்கலாமே. நபியை இந்த கோணத்தில் பார்ப்பதற்கு எங்களுக்கு எந்த தைரியம் இல்லை என்று எல்லாம் நிலை குலைந்து மயக்கமான நிலைமையில் போகின்ற நிலைமையில் கூட உண்மையிலே பாதிப்பு யாருக்கு வர வேண்டும்? சித்திக் நாயகம் நபிக்குரிய அந்த சூபத்தில் இருந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் சித்திக் நாயகம் இருந்த அந்த தன்மை, அவர்கள் பேசிய பேச்சு, அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த அந்த ஆயத்தை ஓதி காட்டினார்களே, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற ஒரு வசனத்தை ஓதிய பிறகுதான் உமர் பின் கத்தாப் போன்றவர்கள் இந்த ஆயத் இன்று இறங்கியதை போல தெரிகிறது என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியமான, ஒரு துணிச்சலான நாயகம் அவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் பெருமானார் அழைத்து விட்டார்கள். யாரும் செய்யாத ஒரு காரியத்தை சித்திக் நாயகம் மட்டும் செய்தார்கள். எல்லாம் போய் தொழுதார்கள், வந்து விட்டார்கள். சிலர் குளிப்பாட்டிருக்கலாம், சிலர் அடக்கியிருக்கலாம். சித்திக் நாயகம் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன? யாரும் அதை செய்யவில்லை. அண்ணா பாபக்கரின் கப்பலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதமுடிஹி பெருமானார் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகு நபியை முத்தமிட்ட ஒரே ஒரு சாத் சித்திக் நாயகம். யாரும் அதை முத்தமிடவில்லை. அவர்கள் மட்டும்தான் முத்தமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஜிபத்தலை என் உரையீர்கள் உங்களுடைய பரிசுத்தமாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ் ரெண்டைகளாய் பிரித்து பார்க்கவே முடியவில்லை என்று சொன்னவர்கள் சித்திக் நாயகம் சித்திக் நாயகத்தின் நினைவு பேசுங்கள். உங்கள் ஈமானுடைய ஏற்று அதிகரிக்க வேண்டுமா? வாக்கிங் போனால் உங்களுடைய லெவல் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சுகர் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். பிபி சரியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய உடம்பு கரெக்டா கண்ட்ரோல் இருக்கும் என்று சொல்கின்றவர்களே, உங்களுடைய ஈமான் கரெக்டாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய கோபங்கள் தன்னாங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? உங்களுடைய கொள்கைகள் சரிதார்கள் சொன்னார்கள் தீரார்கள் எல்லாம் இடத்தில் மக்பூலாக வேண்டுமா? சித்திக் நாயகத்தை பற்றி பேசுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். காரணம், பெருமானார் அதற்கு உண்டான சான்றிதழை கொடுத்தார்கள். நான் சித்திக்கை எண்ணி பிரித்து பார்க்க ஆசைப்படுகின்றேன். மா சப்பல்லாஹு பி ஸத்ரி இல்லா வஸபக்து பி ஸத்ரியா பாபக்கர் என்றார்கள் பெருமானார். அல்லாஹ் எதையெல்லாம் என் உள்ளத்தில் போட்டானோ அல்லாஹ் போட்ட பிறகு நான் போட்ட ஒரு சித்திக் நாயகத்தை உள்ளத்தில் நான் போட்டு விட்டார். இல்லா வஸபக்து என்ன அர்த்தம்? அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், நான் சித்திக்கு கொடுப்பேன், சித்தியக்கு தான் மொத்த உம்மத்திற்கு கொடுப்பார்கள் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த சித்திக் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 300க்கும் மேற்பட்ட பண்புகள் இருக்கிறது. இன்ன லில்லாஹி ஸலாஸியத்துக்கும் அல்லாஹ்வுக்கு 300க்கும் மேற்பட்ட பண்புகள் இருக்கிறது, பழக்கங்கள் இருக்கிறது, குணாதிசயங்கள் இருக்கிறது. அதில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது சஹாபா என்று சொல்லியிருந்தவர்கள். இந்த நேசித்திக் நாயகம் தாங்கள் பெருமானார் அவர்களே,
எல்லா பண்புகளும் யாரிடத்திலாம் இருக்கிறதா என்று கேட்டவுடன் யோசிக்காமல் பெருமானார் சொன்னார்கள், சித்திக்கே அல்லாஹ்வுடைய எல்லா குணங்களும் ஒரு இடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய எல்லா பழக்கங்களும் சொந்தக்காரன் நீதான் இந்த துனியாவில் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை எல்லா மக்களும் அல்லாஹ்வை தரிசிப்பார்கள் என்ற அல்லாஹ்வை உலகில் அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்களை தரிசிப்பதற்கு கூட்டமாகத்தான் அனுமதி இருக்கிறது. வாழ்ந்ததெல்லாம் ஒரு தடவை பார்த்துவிட்டு செல்லுங்கள். மொத்தமாக சித்திக்கு நீங்கள் மட்டும் பாருங்கள். தனியாக இன்னல்லாஹ யதஜல்லா லில் கல்பி ஆமதன் வலி அபிபிக்ரின் ஹாஸதன் இல்லாஹி பெருமானார் எல்லா மக்களுக்கும் பொதுவாக காட்சியளிக்கின்றார் அல்லாஹ். சித்திக்கு உன் ஈமானுக்கு நீங்கள் யாரும் கிடையாது, எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து விட்டார். சித்திக்கு நீ மட்டும் தனியாக இருப்பாய், உன்னை மட்டும் அல்ல தனியாக தரிசிப்பார் என்று சொன்னார். ஏன் என்னை நீ தனியாக தரிசித்தாய், எல்லாரும் சேர்ந்து பார்த்தார்கள் கூட்டமாக, நீ மட்டும் தான் என்னை ஆரை சமத்தை தனியாக ரசித்தாய், அல்லாஹ் உன்னை இப்பொழுது தனியாக ரசிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்தஸ்தை பெற்ற சித்திக் நாயகம். எனவே ஒரு சித்திக் நாயகம் வந்தார். இன்று யாரை பார்த்தாலும் அபூபக்கர் அபூபக்கர் அபூபக்கர். ஒரு வீட்டிற்கு, ஒரு தெருவுக்கு, ஒரு ஏரியாவிலே, ஒரு மதரசாவிலே, ஒரு ஊரிலே எத்தனை அபூபக்கர்கள் வந்தார்கள். ஒரே ஒரு சித்திக் நாயகம் இத்தனை தோற்றங்களாக காட்சியளிக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த சித்திக் நாயகத்தின் பெயரை அழைத்து நினைத்தால் அல்லாஹ் உங்களை அழைத்து விடுவான் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். அதனால் சித்திக் நாயகத்துடைய உயர்வில் அன்னாஸ் குல்லுஹும் யுஹாஸபூன், எல்லா பாவகத்திற்காக எல்லா மக்களும் நாளை விசாரிக்கப்படுவார். விசாரணை லேசிருக்கிறது, விசாரணை யசீரோ, லேசான விசாரணை, கண்டுகொள்ளப்படாத விசாரணை, சீக்கிர விசாரணை. சித்திக்கு விசாரணை உனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் விசாரணை. ஏதோ ஒரு கேள்வியாக கேட்கப்படும், ஏதாவது அடம் செய்துதான் ஆக வேண்டும், திக்காவது வழிவிட வேண்டும். ஆனால் சித்திக்கு உன்னை விசாரணை நிப்பாட்டப்படப்படாது என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்தை பார்த்தார்கள் சொன்னால்தான் உலகில் தன் குடும்பத்தை அர்ப்பணித்தார்கள் சித்திக் நாயகம். எனவே அல்லாஹ் தஆலா உங்களுக்கான அந்தஸ்துகளை தந்திருக்கிறார் என்று சொன்னார். சித்திக் நாயகம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் நபி நேசித்தார். ஆயிஷா அம்மையாரை நபி நேசித்தார் என்று எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆயிஷா அம்மையார் சிறு வயசு, ஆயிஷா அம்மையார் அகிலா திருமணம் ஆகாத கன்னிப்பெண். எனவே நபி நேசித்தார்கள். அவருக்கு படப்படுத்துதல் இருந்தது, நேசித்தார்கள். அவர்கள் பட கல்விகளுக்கு சொந்தக்காரர்கள், இல்பு தெரியும், அவருக்கு தெரியாத கல்வியே கிடையாது, அவருக்கு இல்லாத ஆணையே கிடையாது என்று சித்திக் நாயகம் சென்று ஆயிஷா அம்மையாரை நபி நேசித்தார்கள் என்று சொல்லுகின்றவர்களே, உமைரா என்று நபி அவர்கள் நேசித்த ஒரு சார் ஆயிஷா அம்மையார் என்று சொல்லுகின்றவர்களே, தன்னுடைய மரணத்தின் நேரத்தில் கூட ஆயிஷா அம்மையாருடைய வழியில் தான் நபியுடைய ரூஹ் இருந்தது என்று சொல்லுகின்றவர்களே, இவ்வளவு அந்தஸ்துக்கு ஒரே காரணம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் இதை சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. நான் சொல்லுகின்றேன், சித்திக் நாயகத்துடைய மகள் என்ற ஒரே ஒரு அந்தஸ்துக்காகத்தான் அல்லாஹ் நபி அவர்கள் ஆயிஷா அம்மையார் இவ்வளவு பெரிய முக்கியத்துவங்கள் அந்தஸ்துகளை கொடுத்தார்கள் இல்லை என்று சொன்னார். வேறு எதற்காக முதல் அந்தஸ்து சித்திக்குடைய மகள். சித்திகா பின்த் சித்திக் போய் பாருங்கள், ஹதீஸ் கிதாபுகளிலே 1000 பட்ட பெயர்கள் இருக்கலாம். சௌஜுன் நபி, உம்மஹாத்துல் முஃமினீன், எவ்வளவு அந்தஸ்துகள் அவருக்கு இருந்தாலும் ஆயிஷா அம்மையாருடன் எழுதப்பட்டது என்ன தெரியுமா? ஆயிஷா சித்திகா பின்த் சித்திக். இதை விட ஒரு உயர்வு தேவையா? நபி அவர்கள் நெருக்கி கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் சித்திக்குடைய மகள் என்ற காரணம். சித்திக் நாயகத்துடைய உயர்வுகள் பேசப்பட வேண்டும், அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். அவர்களுடைய அந்த அன்புகளும் நேசங்களும் தான் நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும். நாம் அல்லாஹ்விடத்தில் மக்பூலாக, நாம் அல்லாஹ்விடத்தில் பிரியமானவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் சித்திக் நாயகத்துடைய பிரியத்தை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பார் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்திருந்தார். சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நினைவு சம்பந்தமாக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமும் நமக்கு படிப்படியாக, நமக்கு ஆதாரமானதாக, மூமின்களுடைய ஆஷிகாக, இஷ்கோ முஹப்பத் நபியை எப்படி பிரியப்பட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆஷிகீன்களே, நபியை நேசிக்கக்கூடியவர்களே, நபியுடைய நேசத்திற்கு சொந்தக்காரர்களே, நீங்கள் சித்திக் நாயகத்தை வழிகாட்டியாக வையுங்கள். அவர்கள் நபியை எப்படி கொண்டாட வேண்டும், நபியை எப்படி பேச வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு ஆதாரம் நமக்கு சித்திக் நாயகம் தான். எப்படிப்பட்ட விஷயம்? யாராவது தான்
பெற்ற தந்தையை அடிப்பாரா? சித்திக் நாயகம் தன்னுடைய தந்தை அபூ குஹாஃபாவை அடித்து விட்டார்களே, பெருமானாரை வீசிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நபி கேட்கின்ற பொழுது என்ன வார்த்தை சொன்னார்கள் சித்திக் நாயகம்? யார் ரசூலுல்லாஹ், எனக்கு அருகாமையில் அங்கே வாழ் கிடையாது, இருந்திருந்தால் என் தந்தையை நான் வெட்டி இருப்பேன். உங்களுக்கு மாறு செய்கின்றவர் அவர் எனக்கு தேவையா? தன் தந்தையாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டானே, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹத்தல்லாஹ் வ ரசூலஹு வலவ் கானு ஆபாஅஹும் வ அப்னாஅஹும் வ இக்வானஹும் வ ஜீரனஹும். எல்லாத்தையும் அர்ப்பணித்தார்கள் சித்திக் நாயகம். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை அர்ப்பணிக்க அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விட்டான். தந்தை சஹாபியானார்கள், மகள் சஹாபியாகிவிட்டார்கள், பிள்ளை சஹாபியாக ஆனார்கள், மருமகள் சஹாபியாக ஆனார்கள், பிள்ளை சஹாபியாக ஆனார்கள், எல்லா மனைவிகள் சஹாபியாக ஆனார்கள், உம்மி ரூமான் சஹாபியாக ஆனார்கள். என்னங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து சித்திக் நாயகம் சம்பந்தப்பட்ட எல்லாரும் சஹாபி. அது போன்று ஒரு சஹாபியை நம்மால் பார்க்க முடியவில்லை. குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கமும் சஹாபியா. ஏன்? நபியுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்புக்காக, சித்திக் நாயகத்துக்காக அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் சஹாபியத் என்ற அந்தஸ்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னார். நாம் சித்திக் நாயகத்தை அந்தஸ்தை எப்படி தெரிந்து கொள்வது? அவர்களை கொண்டுதான் அஷ்ரத் முபஷ்ஷரா. இன்னைக்கு இன்னைக்கும் நம்ம பத்ரீனுடைய பேர்களை படிக்கிறோம், அஷ்ரத் முபஷ்ஷராவுடைய பேரை படிக்கிறோம். யார் காரணம் எல்லாம் ஒரே ஒரு சித்திக் நாயகம் தெளிவாக சொன்னார்கள். நபி ஏற்றுக்கொண்டார்கள், பக்கத்திலே வந்து விட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் எல்லாரையும் தலாக் உபைதுல்லாவை சேர்த்து விட்டார்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை சேர்த்து விட்டார்கள். அஷரத்துல் முபஷ்ஷராக ஆவதற்கு காரணம் சித்திக் நாயகம் தான். பத்ரி சஹாபாக்கள் ஆவதற்கு சித்திக் நாயகம் தான். எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு தீனுக்கு உயர்வு கிடைத்ததோ, இஸ்லாமுடைய குடி பறந்ததோ, அதற்கெல்லாம் ஒரே காரணம் சித்திக் நாயகம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்திக் நாயகத்தை பற்றி நாம் பேச நபியுடைய கல்பு கவர்றது நமக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சித்திகை கொண்டாடுறது, நபி உங்களை கைவிட மாட்டாது என்ற ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். காலத்தின் மிக மோசமான காலம். சஹாபாக்களை, குறிப்பாக சித்திக் நாயகத்தை அவருடைய அசபைக்கு எல்லாம் தவறுதலாக பேசுகின்ற கூட்டங்களுக்கு மத்தியில் கண்மூடித்தனமாக சித்திகை நம்புங்கள், அவர்களை கொண்டாடுங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணியம் அங்கே தான் இருக்கிறான். இஸ்லாத்திற்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களை நபியுடைய துஆவை கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்கள். உமர் பின் கத்தாப் என்று சொன்னார், நபியுடைய துஆவை கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்கள். உமர் பின் கத்தாப், அல்லாஹும்ம அஇஸல் இஸ்லாம் பி உமர் பின் கத்தாப். அவர்களுடைய வருகையை கொண்டு இஸ்லாத்திற்கு கண்ணியம் கிடைத்தது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். சித்திக் நாயகம் அதை விடவும் முன்னால் என்று சொன்னால் அவர்களை கொண்டு எப்படிப்பட்ட கண்ணியம் இஸ்லாத்திற்கு கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் வாழுகின்ற காலம் வரை இந்த உடலிலே உயிர் இருக்கின்ற வரையும் அதற்கு பிறகு கூட இந்த உலகிலும் சரி, கபரிலும் சரி, சித்திக் நாயகத்தை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை, அந்த காண்டானே சித்திக்காக நாம் அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை, எந்த காண்டான் நபிக்காக அர்ப்பணித்ததோ அந்த காண்டானுக்காக நம்முடைய காண்டானை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த தௌபாவை வந்து சேர்ந்த கபூலாக்கி கொண்டு நாம் செய்த எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம், அது மிகப்பெரிய பாவம். சஹாபாக்களுடைய கண்ணியம் குறைவாக பேசியிருந்தால் அந்த பாவத்தை வகித்து விட்டு, குறிப்பாக சித்திக் நாயகத்தை விளங்க வேண்டிய விதத்தில் இப்படியெல்லாம் நபி சித்திக் நாயகத்தை விளங்க ஆசைப்படுகின்றார்கள். உம்மத் அது போன்று விளங்குகின்ற கொண்டாடுகின்ற பாக்கியத்தை தருவானாக. சஹாபாக்களை பற்றி பேசுவதை கூட அல்லாஹ் ஈமானுக்கு பாதுகாப்பு தருவானாக. வாஹிர் தாவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி